வந்து ஏன் இந்த ஹேர் டைல இவ்வளோ டிபேட்டபிள், ஏன் இவ்வளோ பிக்மெண்டேஷன் தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த நோட்டோரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இது. ஹேர் டை போட்டிருக்க, அதுவும் மென்னெல்லாம் மீசைக்கு போடுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து பிக்மெண்டிங் அண்ட் வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி சென்சிடைசிங். அந்த வாய் சுற்றி எல்லாமே வந்து செகப்பா அப்படி சின்ன சின்ன வெள்ளை வெள்ளை இது மாதிரி வந்துடும். இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்கிறேன், தோஸ் ஆர் பஸ்டியூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இம்மீடியட்டாக டை போட்ட உடனே இந்த மாதிரி வரும். வாய் வீங்கிக்கும், கண்ணு வீங்கிக்கும். ஸோ இவ்வளோ இதையும் தாண்டி they will still do it the next month. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த டார்க் ஹேர். அது வந்து அவங்களுக்கு ஒரு அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட ஒரு கவுன்சில் பண்ணி சொல்லி புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் என்ன, கம்மிங் டு த டாபிக், இதில் என்ன காம்பனன்ட்னா பிபிடின்னு சொல்லுவோம், பாராஃபெனில் டயமைன் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தா கோல்தார் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஒரு சீப் கெமிக்கல். ஸோ இந்த கருப்பு நிறம் சரியா பிடிக்கணும், நல்லா டார்க்கரா கொடுக்கணும், நல்லா இது பண்ணணுங்கிறதுக்காக யூஸ்வலா டைஸ்ல ஆட் பண்ணுவாங்க.